முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திர வழிபாடுகளில் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு பூச நட்சத்திர வழிபாடு. அதிலும் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திர வழிபாடானது மிக மிக விசேஷமானது. இந்த வருடம் 2025வது வருடம் 10/2/2025 அன்று திங்கட்கிழமை இரவு 7:13க்கு தொடங்குகின்ற பூச நட்சத்திரம் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 7:31க்கு நிறைவடைகிறது. பொதுவாக பௌர்ணமி திதியோடு கூடி வரக்கூடியது இந்த பூச நட்சத்திரம். இந்த வருடம் சதுர்தசி திதியோடு கூடி வந்திருக்கிறது. குரு பகவானுக்குரிய இந்த பூச நட்சத்திரம் சிவகுருவான முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் அமைந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த வருட தைப்பூச வழிபாடு செய்தால் ரொம்ப மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கே குருவானவர். அதனால் அந்த குருவுக்கு இந்த குருவோடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இந்த வருடம் 2025வது வருடம் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பூச நட்சத்திர வழிபாடை செய்ய வேண்டும். அது எத்தனை மணிக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபடுவதற்கு எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் எந்த நாள் வேணுமென்றாலும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக 6 to 7 காலையிலே 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், 10:30 11 மணி வரையும், மதிய நேரத்தில் உச்சி காலத்தில் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும், மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் 5 மணியிலிருந்து 8 மணி வரையும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம். முருகப்பெருமானை மட்டுமல்ல, இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் நாராயணருக்கும் முருகனுக்கும் உரியது. அதனால் எல்லா வழிபாட்டையும்